அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசுடைய அதிபதி குரு பகவான். இப்போ நம்மளுடைய ராசிநாதன் தான் பயிற்சியாக போறாரு. அதாவது நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கடக வீட்டுல உச்சமாக போறாரு. குரு போய் 8ல மறைறாரு. ராசிநாதனே 8ல போய் மறைறாரு. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா தனுசுக்கு அது கெடுதல் கிடையாது, நல்லதுதான். என்னதான் 8ஆம் இடம் குற்றவியல் ஸ்தானத்துல குரு பகவான் போய் அமர்ந்தாலும் அது அவருடைய முழு பலம் பொருந்திய ஒரு வீடு, உச்ச வீடு. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல உறுதியா உண்டு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். இந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கிறதுக்கே நேரம் இருக்காது. நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்துறதுக்கு நீங்க தயாராயிடணும். ராசிநாதன் 8ல போய் அமரும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, மன சஞ்சலத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னாக்கா அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை கொடுக்காது. அதுதான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய குற்றம், ஒரு பெரிய மைனஸ். உங்க மனநிலையை நீங்க சரிவர பராமரிக்கணும். வர வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல கான்பிடண்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும். வர புதிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அந்த நேரத்துல உங்களுக்கு உறுதியான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு 8ல அமரக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை தன்னுடைய பார்வையால பார்த்துருவாரு. எனவே அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்புகள் குறைய போகுது. இந்த நேரத்துல சிந்தனை குழப்பத்தை மட்டும் நீங்க குறைச்சிட்டா உறுதியான வெற்றியை நீ எதிர்பார்க்கலாம். ஓவரா திங்க் பண்றது, ஒரே விஷயத்த சுத்தி யோசிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படுறது, உங்க மனசை காயப்படுத்துற மாதிரியான செயல்பாடுகளை உங்க சுத்தி இருக்கிறவங்க செய்யறாங்க அப்படின்னாக்கா அதை அதிகமா அப்சர்வ் பண்றது. இதுல இருந்து நீங்க தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பிரச்சனையே தெரியாம புரியாம, எதுக்கு கவலைப்படுறோனே தெரியாம புரியாம நேரத்துல வருத்தம் அடைகிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த நேரம் நமக்கு உறுதியான வெற்றியை கொடுத்துரும். இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானமாக பாவிக்கப்படுது. மறைப்பொருளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதுல ராசிநாதன் 8ல அமரும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். மறைக்கப்பட்ட விஷயங்களை நோண்டி நொங்கெடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். என்னதான் இருக்கு இந்த விஷயத்துல, இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, ஏதோ ஒரு துறை சார்ந்த அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த நேரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். மறைக்கப்பட்ட விஷயங்களை கண்டறிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புரியாத அந்த புதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க. மேலும் இந்த நேரத்துல ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு உண்டாக ஆரம்பிக்கும். தெரியாத ரகசியங்கள் அல்லது புதிய விஷயங்கள் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. உங்களுடைய அறிவை விசாலப்படுத்தக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்துல சற்று அதிகமாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதாவது எதிர்பாராத பண வரவு, எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச அமௌண்ட் இப்ப கிளைம் ஆகி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பா அந்த உயில் சொத்து, காப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், பழைய முதலீடுகள் மூலமாக லாபம், இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக திடீர் பண வரவு, பொருளாதார மேன்மை இதெல்லாம் சிறப்பா ஏற்பட போது நம்மளுடைய தனுசுக்கு. கடந்த சில மாதமாவே நம்ம பார்த்த வரைக்கும், தனுசை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி சிரமம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பண தட்டுப்பாடு நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு
பொருளாதார ரீதியா திடீர் மாற்றம், திடீர் வாய்ப்பு, திடீர் வளர்ச்சி இதெல்லாம் பிரமாதமா இருக்கு, ரொம்ப சாதகமா இருக்கு. அதே சமயத்துல சுப விரய செலவுகள் சற்று அதிகமாக காணப்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை 12ஆம் ஸ்தானத்துல, 8-12 குருவுடைய ஆதிக்கத்துல வருது. எனவே சுப விரய செலவுகள் சற்று அதிகமாக ஆரம்பிக்கும். எனவே தேவையில்லாத செலவுகளை குறைச்சி பொருளாதார ரீதியா ஒரு சில திட்டங்களை வகுத்து நீங்க செயல்படுறது சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். எனவே பண வரவு கணிசமா இருக்கு, உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துருவார். எனவே பண வரவுல பெருசா தடை இருக்காது, பண வரவு கணிசமா இருக்கு, உங்களுடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. ஆனா விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் அதிகமா இருக்கும். எனவே பொருளாதாரத்தை சரியா திட்டமிட்டு செலவிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய உறவுகள், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இருப்பினும் வாக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அதே போல பேச்சுல ஒரு கனிவு, ஒரு இனிமை, உங்களுக்கு தேவையானது அப்படியே சாமர்த்தியமா பேசி சாதிச்சுக்கிறது, இதெல்லாம் சிறப்பா இருக்கு. சில சமயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களோட திடீர் வாக்குவாதங்கள் நீங்களாம், புத்தி தடுமாறி ஏதாச்சும் வாக்குவாதம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிதானத்தை கடைபிடிச்சால் குடும்ப வாழ்க்கையில அமைதி, நிம்மதி இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். வாக்குவாதத்தை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், சைலண்டா இருந்து நம்ம காரியங்களை சாதிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பக்குவ பேச்சு வெளிப்படும், பணிவான பேச்சு வெளிப்படும், உங்களுக்கு தேவையானதை அப்படியே பேசி சாதிச்சுப்பீங்க, நைஸா அப்படியே பேசி சாதிச்சுப்பீங்க. எனவே அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய தேக நலன்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஒரு சில மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்தாலும் எதுவும் பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவுல இல்ல. 4ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல மறைஞ்சாலுமே உச்சமா இருக்காரு. மேலும் தன்னுடைய பார்வையால தன்னுடைய 4ஆம் வீட்டையே பார்த்துடுறாரு. எனவே குருவுக்கு இது விதிவிலக்கு, ரொம்ப சாதகம் தான். எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்கள், கவலைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுகளோட ஏற்பட்ட வருத்தங்கள், கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருக்கு தேக நலன் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய தேக நலன், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் தந்தை வழி உறவுகளோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தந்தை வழி உறவுகளோடையும் நிறைய மனக்கசப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகியஸ்தானத்துல கேது, இதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடைய ராசிநாதன் 8ல இருக்காரு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ்னு ஏதாச்சும் இறங்கினாக்கா அதுல உங்களுக்கு உறுதியா வெற்றி உண்டு. கொஞ்சம் தாமதமானாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயண யோகம் ஏற்படுது. வெளிநாடு பயணங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல உறுதியான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உருவாகுது. தூர தேச பயணங்களை இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க. நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய இடமாற்றம், நிறைய அலைச்சல், ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. நிறைய பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டங்கள்ல உறுதியா நிறைய பேருக்கு உண்டாகும். ஒரு சில இடமாற்றங்களுக்கு பிறகு உறுதியான வெற்றி தனுசு ராசிக்கு உறுதியா கிடைக்கும். சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது, குடும்பத்தோட இருக்கக்கூடாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து, சொந்த ஊரை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிச்சாக்கா உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல பயணத்தின் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க, நிறைய அனுபவம் கிடைக்க போகுது. நிறைய விலை மதிப்பில்லாத அனுபவங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில சிறப்பான முறையில கிடைக்க போகுது. நிறைய பேர் பயணங்களுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க, இடமாற்றம் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ஜூன் மாதங்களுக்கு பிறகு நிறைய பேருக்கு இடமாற்றம்லாம் நிகழ ஆரம்பிக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கண் பல் உபாதை இருந்தவர்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும். வயதில் மூத்தவரா இருக்கீங்க, உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான நிவர்த்தி இப்போ கிடைச்சிடும். ஒரு சிலர் கண்ணாடியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உடைய பேச்சுல ஒரு தெளிவு, கனிவு இதெல்லாம் சிறப்பா பிறக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் அற்புதமா கிடைக்குது. சொந்தமா வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த நேரத்துல தாராளமா முயற்சி பண்ணலாம். உறுதியான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வாகன யோகம் சிறப்பான முறையில இருக்கு. ரொம்ப நாளா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இப்போ நீங்க வாங்கலாம், நேரம் நல்லா இருக்கு. அல்லது வண்டி, வாகனம், வீடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சீரமைப்பு செய்யக்கூடிய செலவுகளை இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க.
ஏதோ ஒரு ரூபத்துல வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த விஷயங்கள ஒரு சில மாற்றம், ஒரு சில செலவுகள் இந்த நேரத்துல வந்து நீங்கும். அடுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 8ல வந்தாலும் உச்சமாகிறாரு. வெளியிடங்களுக்கு போய் படிக்கிறது மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா இப்ப முயற்சி செய்யலாம். வெற்றி உறுதியா காத்துக்கிட்டு இருக்கு. கல்வியில் ஏதாச்சும் பெருசா தடை இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. 4ல சனி பகவான் இருக்காரு. கல்வி ரீதியா ஒரு சில ஏக்கங்கள், சலிப்புத்தன்மை அல்லது ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படலாம். இப்ப குரு பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துல பதியறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை மாணவ மாணவிகளுக்கு பிறந்துடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கல்வி ரீதியா நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியும். ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். அந்த பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணிக்க தயாராயிடுங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த நேரத்துல வந்து செய்வோமா வேணாமா, அது பண்ணுவோமா இது பண்ணுவோமான்னு ஒரு சில குழப்ப மனநிலை நிறைய பேருக்கு வந்துடும். என்னதான் குரு பலமான வீட்டில் இருந்தாலும் அவர் குற்றவியல் ஸ்தானத்துல இருக்காரு, குழப்பத்தை தரக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. எனவே குழப்பத்தை உறுதியா கொடுப்பாரு. வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உறுதியா கொடுப்பாரு. எனவே வர வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு தயாராகுங்க. பாதைகள் உருவாக ஆரம்பிக்குது, அந்த பாதையில பயணிக்க தயாராகுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் நல்லா தான் இருக்கு. மனசோர்வு நீங்குது, கவனச்சிதறல் நீங்குது, தெளிவான பாதை பிறக்குது. அதுல பயணிக்கிறதுக்கு மட்டும் உங்களை நீங்க தயார்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. திருமண முயற்சிகளை செய்யலாம், சாதகமாக தான் இருக்கு. திருமணமானவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாடுன்னு சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. ஆளாளுக்கு ஒரு திசையில இருப்பீங்க. ஒரு சில இடமாற்றம் மன வாழ்க்கைக்கு பிறகு நிகழ ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல திருமண முயற்சிகளை பண்ணலாம், சாதகமாக தான் இருக்கு, எதுவும் குற்றமா இல்லை. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்குது, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்குது. அதுவும் எந்த குறையும் குற்றமும் இல்லை, அதுவும் சாதகமாக தான் இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக நலனில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள்லாம் குறையுது, அதுவும் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. புத்திர பாகியத்துக்கும் முயற்சி செய்யலாம். புத்திர பாகியமும் இந்த நேரத்துல உங்களுக்கு சாதக பலனை தான் கொடுக்குது. 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற அமைப்புல இருக்கு. எனவே புத்திர பாகியம் இந்த நேரத்துல உறுதியா நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பான முறையில இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய தேக நலன், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருந்த வருத்தங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு சுப மாற்றம், சுப விஷயங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அதுல ஒரு நல்ல வெற்றியும் இந்த நேரத்தில் உறுதியா கிடைக்கும். தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்க்கிறாரு. நல்ல விஷயம். சனி வந்து உங்களுக்கு 2, 3க்கு அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி பிளஸ் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி. இப்ப குரு பார்வை சனி மேல இருக்கிறதுனால தொழில் விருத்தியாக ஆரம்பிக்கும். குறிப்பா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க, அதாவது ஆசிரியர் பணி, லாயரா இருக்கிறவங்க, கன்சல்டிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, ஜோதிடர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியா வரக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்வையால பார்த்து சிறப்பு படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல சனிதான் தொழில்காரகர். இந்த நேரத்துல இல்ல, எந்த நேரத்திலையும் சனிதான் தொழில்காரகர். எனவே பேசி பிழைக்கக்கூடிய விஷயத்தையே இவங்க தொழிலா கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த நேரம் வந்து 200% உங்களுக்கு உறுதியான வெற்றி இருக்கு. எனவே தொழில் மேன்மை உருவாக போது, தொழில் ரீதியா ஒரு நல்ல வருமானம் கிடைக்க போது. தொழில் தொடங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா எதுலையும் பெருசா அகலக்கால் வச்சிடாம சின்ன முதலீடு பண்ணி உங்களை தொழில ஆரம்பிக்கலாம். நேரம் நல்லா தான் இருக்கு. ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை இருந்தாலும் அந்த சனியை குரு பகவான் பார்த்துருக்கிறதுனால தொழில் ரீதியா இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே குறைய போகுது. இருந்தாலும் சுமை சற்று அதிகமா இருக்கும். நிறைய நேரம் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும். இதே தொழில் செய்யறவங்களுக்கு. உத்தியோக ரீதியா பார்க்கும்போது 6ஆம் பாவகம் சனியுடைய ஆதிக்கத்துல வருது. பாக்குற வேலை பிடிக்காது, வேலையில ஒரு திருப்தி இருக்காது, வேலையில இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடும். நிறைய பேர் வேலையில இடமாற்றங்களை செய்வாங்க இந்த காலகட்டத்துல. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும். வேலையில சுமை சற்று கூடுதலாக இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம முன்னேற வேண்டும். இருப்பினும் இந்த நேரத்துல குரு உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அதுக்கு வந்து இது சாதகமா இருக்கு. வேலையை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு நேரம் சாதகமா இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஆனா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல தான் கிடைக்கும். நீங்க தற்போது இருக்கிற இடத்துலயே ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு. இடமாற்றத்திற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
தனுசு ராசிக்கு குரு 8ல இருக்காருன்னு பயப்பட வேண்டாம். என்னதான் குரு 8ல இருந்தாலும் அவர் உச்ச பலத்தோட இருக்காரு. எனவே அதிக தீய பலன்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு உறுதியா நடக்காது. அதிக சுப பலன்கள் அப்படிங்கிறது தான் நிறைய நடக்க போகுது. நல்லா கவலையே பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா உறுதியான வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடக்குது அப்படின்னாக்கா சுப பலன் சற்று அதிகமா கிடைக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சியை இன்னும் நம்ம செழுமைப்படுத்திக்கிறதுக்கு, நமக்கு பாதிப்புகள் எதுவும் வராம அதை இன்னும் நம்ம செழுமைப்படுத்திக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியை என்ன வழிபாடு பண்ணலாம், பிராக்டிக்கலா என்ன நம்ம பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த நம்பிக்கையை பொறுத்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். முழுமையா நம்பணும். சும்மா அரை மனசோட அந்த ஆன்மீக பரிகாரங்களை செஞ்சாக்கா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. முழு மனதோட முழு நம்பிக்கையோட செய்யும் பொழுது நிச்சயமா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். முதல் பரிகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுடைய ராசிநாதனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தியை வழிபடுறது. வாரந்தோறும் வியாழக்கிழமையில தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது, நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு அது கொடுக்கும். அடுத்தது சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. குறிப்பா பிரதோஷ காலங்கள்ல சிவ வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பிரதோஷ காலங்கள்ல சிவபகவான தரிசிக்கிறதும் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதும் மன தெளிவையும் மன வலிமையும் பெற்றுக் கொடுக்கும். இப்போ ரீசெண்டா இந்த பிரதோஷம் பற்றிய ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமையில குரு கவசம் அல்லது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அதை பாராயணம் செய்யறது அல்லது அதை கேட்கறது மிகுந்த நன்மையை கொடுக்கும், மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வியாழக்கிழமையில மஞ்சள் நிற இனிப்பு, அதாவது லெட்டு கொடுக்கலாம். மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை வரக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ தானமாக கொடுக்கலாம். அதே போல கொண்டை கடலை, மஞ்சள் நிற ஆடை இதை இந்த நேரத்தில் தானமா வழங்கலாம். அது இந்த குருவுடைய பலத்தை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இந்த காலகட்டத்தில் குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறக்காதீங்க. பெரியவர்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நல்லது. நீங்க வெளியில எல்லாம் கூட போகணும்னு அவசியமே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற வயதில் மூத்தவர்கள் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எளிய பரிகாரங்களை நீங்க கடைபிடித்து வரும்போது இந்த குரு பயிற்சி இன்னும் மேன்மையடைய ஆரம்பிக்கும். சுப பலன்கள் அதிகரித்து நிறைய மகிழ்ச்சி தருணங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள்.